இடியாப்பம் மாவு இந்த வாட்டி நான் ரைஸ் வந்து ஈரமாக கொண்டு போய் அரைச்சேன். அதே மாதிரி இதில் இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை, அதுக்கப்புறமா முறுக்கு எல்லாமே செய்யலாம். நான் ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோவுக்கு மேலே. இதை நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ட்ரெயின் அவுட் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி ஊற வச்சுட்டேன். இது கரெக்டாக ஒரு 2.5 hours அந்த மாதிரி ஊற வச்சேன். அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாத்தையும் இருத்திட்டு டெரஸில் கொண்டு போய் வெயிலில் தான் காய வச்சேன். ஆனால் அரிசியை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக காய வைக்கல. நான் எப்போவுமே கம்ப்ளீட்டாக காய வச்சு அரைச்சி இடியாப்பத்துக்கு அரைப்பேன். இந்த வாட்டி லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி, அதாவது அரிசியில் ஈரம் இருக்கணும், கம்ப்ளீட்டாக காயக்கூடாது. ஸோ 35 minutes நான் வெயிலில் காய வச்சுட்டு இப்போ எல்லா அரிசியும் ஒன்றா எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ ரைஸ்க்குள்ளே ஈரம் இருந்துச்சு. ஸோ இதை அரைச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக 260 grams மாவை வந்து 2ஆக செப்பரேட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு மாவில் அப்படியே இடியாப்பம் பண்ண போகிறேன். இன்னொரு மாவில் வந்து ஒரு துணியில் வந்து இதை ஒரு மூட்டை கட்டிட்டு கொதிக்கிற தண்ணிக்குள்ளே இட்லி பிளேட் வச்சுட்டு மூடி வச்சு கரெக்டாக ஒரு 20 minutes ஸ்டீம் பண்ண விட்டுட்டேன். ஸோ இந்த ஸ்டீம் பண்ண மாவு வந்து நல்லா உங்களுக்கு திக்காக இந்த மாதிரி கம்பைன் ஆகிருக்கும். ஸோ இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது மாதிரி உடச்சி விட்டுட்டு ஜலிச்சிட்டேன். ஸோ இந்த மாவுலேயும் அதுக்கப்புறம் நான் அரைச்சிட்டு வந்து அந்த பச்சை மாவில் அப்படியே இடியாப்பம் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 மாவையும் வந்து நான் எடுத்து வச்சுட்டு நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேக வச்ச மாவில் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த அரைச்சிட்டு வந்து அப்படியே இந்த பச்சை மாவில் சுடு தண்ணி ஊற்றி இதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இடியாப்பம் செஞ்சது பார்த்திங்கன்னா வேக வச்ச மாவில் தான் இடியாப்பம் செஞ்சேன். ஸோ இது வந்து நல்லா தண்ணி கொதிச்சோடனே உள்ளே வச்சுட்டு கரெக்டாக 4 minutes ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நான் வந்து இந்த அரைச்சிட்டு வந்த பச்சை மாவு அப்படியே வந்து அதில் சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தால அதில் இடியாப்பம் செஞ்சேன். ஸோ அது வேக போது தேங்காய் பாலில் கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த 2 இடியாப்பமும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். 2மே சாஃப்டாக இருந்துச்சு, ஒரே மாதிரி, எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் கூட இடியாப்பம் பண்ணும்போது நான் வேக வச்சுலாம் பண்ணல, அதே பச்சை மாவில் அப்படியே இடியாப்பம் பண்ணேன், அதுவும் சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ரைஸ் நல்லா கொஞ்சம் ஈரமாக கொண்டு போய் அரைக்க போது எனக்கு 3 வாட்டி அரைச்சி கொடுத்தாங்க. ஸோ ஈரமாக அரைச்சா கண்டிப்பாக சாஃப்டாக இருக்குது, நல்லா ட்ரை பண்ணி அரைக்கிறதோட.